திண்டுக்கல் மாவட்டத்தில் ஃப்ளெக்ஸ் பிரிண்டிங் தொழிலை நம்பி சுமார் 5000 குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன. இந்நிலையில் கடந்த 2 மாதங்களாக தற்காலிக விளம்பர பதாகைகள் வைக்க மாநகராட்சி அதிகாரிகள் அனுமதி மறுத்து வருவதாக கூறப்படுகிறது. பொதுமக்களுக்கு எந்தவொரு இடையூறும் இல்லாத வகையில் பதாகைகள் வைக்கப்பட்டாலும் அதிகாரிகள் அலட்சியப்படுத்துவதோடு மாநகராட்சிக்கும் காவல்துறைக்கும் இடையே தங்களை அலைக்கழிப்பதாக தொழிலாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் தங்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எங்களால் யாருக்கும் இடையூறு ஏற்படாது, மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு உடனடியாக தற்காலிக பதாகைகள் வைக்க அனுமதி வழங்க வேண்டும். இக்கோரிக்கையை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட ஃப்ளெக்ஸ் பிரிண்டிங் மற்றும் அமைப்பாளர் நலச்சங்கத்தினர் ஊர்வலமாக வந்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனுவை அளித்துள்ளனர். நாங்கள் இது திண்டுக்கல் மாவட்டத்தில் தமிழ்நாடு ஃப்ளெக்ஸ் பிரிண்டிங் மற்றும் அமைப்பாளர் சங்கத்திலேருந்து வந்திருக்கோம். தற்காலிகமாக இப்போ என்ன பிரச்சனைன்னு கேள்விப்பட்டீங்கன்னா, தற்காலிக விளம்பர பதாகை அமைப்பதற்கு இப்போ தற்காலிகமாக தடை வச்சுக்கிட்டே இருக்காங்க. எங்கேயுமே போர்டு வைக்க விட மாட்டேங்கிறாங்க. இது அடிக்கடி நடக்கிற ஒரு நிகழ்வு தான். அதே போல் இப்போ திரும்ப ஏற்கனவே ஒரு நாங்கள் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருந்தோம். அவங்க அப்போதைக்கு நடவடிக்கை எடுத்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க. இப்போ திரும்ப இன்னொரு மனு கொடுக்க வந்திருக்கோம். இப்போ தற்காலிகமாக இப்போ யாரையுமே ஃப்ளெக்ஸ் போர்டே வைக்க விட மாட்டேங்கிறாங்க. இப்போ அதாவது நாங்கள் அனுமதி வாங்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம், பணம் கட்டி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு இப்போ மாநகராட்சியில் அனுமதி தர்றோங்கிறாங்க. ஆனால் காவல்துறையில் NOC தர மறுக்கிறாங்க. மாநகராட்சியில் நாங்கள் தந்துடுறோம் நாங்கள் அப்படிங்கிறாங்க. ஆனால் காவல்துறையில் NOC தர மாட்டேங்கிறாங்க. தெரியல, அது என்னன்னு சொல்லி தெரியலை. அனுமதி வாங்கி தான் வச்சுக்கிட்டு இருந்தோம். என்ன காரணம்னு தெரியல. இது அடிக்கடி நடக்கிற 6 மாதத்துக்கு ஒரு இது போல் பண்ணும். அதிகாரிகள் மாறும்போது இது பண்ணும்போது அது நடக்கிற ஒரு இயல்பு தான். அதே போல் இந்த தடவை இப்போ அதிகாரிகள் மாறி இருக்கிறதுனால இப்போ வைக்க விட மாட்டேங்கிறாங்க. இப்போ ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது தான். தற்காலிக விளம்பர பதாகை வைக்கிறது நடைமுறையில் இருக்கிறது தான். ஏன்னா இன்றைக்கி ஒரு தொழில் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னோம்னா அதை வெளியே தெரியப்படுத்தினா விளம்பரம் கண்டிப்பாக தேவை.